வணக்கம் அண்ட் வெல்கம் யூவர்ஸ். நான் ஒலியோவியன். இன்னொரு புதிய வீடியோவில் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இது ஒரு ஸ்பெஷலான வீடியோனே சொல்லலாங்க. நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ போட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த DJI Osmo Action 4 கேமரா தான். ஸோ வாங்க இதை டிலே பண்ணாமல் சீக்கிரமாக அன்பாக்ஸ் பண்ணலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் மொபைலில் மட்டும்தான் வீடியோ எடுத்து போட்டுட்ருந்தேன். ஸோ இதுக்கப்புறமா இந்த DJI Osmo Action 4ல் தான் எடுக்கலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கேன். GoPro ஆக்ஷன் கேமராஸ் எந்த அளவுக்கு எல்லார் மைண்ட்லையும் நிற்கிதோ அதுக்கு ஈக்குவல் காம்படிட்டராக இருக்கிறது தான் இந்த DJI ஆக்ஷன் கேமராஸ். பேக்கிங்கே ரொம்ப நீட்டாக அழகாக கொடுத்துருக்காங்க. ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 2 கம்பார்ட்மெண்ட் இருக்குங்க. அதாவது ஆக்ஷன் கேமராக்கு ஒன்று, ஆக்சசரிஸ்க்கு ஒன்று 2 இருக்குது. ஸோ ஒவ்வொன்றா மெதுவாக எடுக்கலாம். ஃபஸ்ட்டு கேமரா வெளியே எடுக்கலாம். நல்லா ப்ராப்பராக ஃபிட் பண்ணி தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஈக்குவலாக ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு கேப்பே இல்லாமல் வச்சுருக்காங்க. ஸோ அப்படியே ஸ்மூத்தாக வெளியே எடுத்தாச்சு. இப்போது ஆக்சசரிஸ் பாக்ஸும் எடுத்துடலாம். ஆக்சசரிஸ், ஸோ இந்த ஆக்சசரிஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அண்ட் இந்த பாக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா Osmo Action 4. ஸோ இதில் நம்மளோட கேமரா இருக்கும். 2 பாக்ஸ் தான் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணோன்னா சூப்பராக பேக் பண்ணி 2 கொடுத்துருக்காங்க. 2 கேமரா கிடையாதுங்க. இருங்க வெளியே எடுத்தே காட்டுறேன். இப்போ வெளியே எடுக்கிற இது கேமராவோட கேஸ். ஸோ இந்த கேஸில் வச்சு தான் நம்மளோட கேமராவை நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ப்ரொடெக்டிவ் லேயராகவும் இருக்கும். அடுத்தபடியாக நம்ம கேமரா, இது தாங்க பெரிய ஹைலைட்டு. எவ்வளோ அழகாக சில்கியாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்களேன். ஸோ இவ்வளோ க்யூட்டாக ஒரு கைக்குள்ளே நிற்கிற மாதிரி ஒரு ஆக்ஷன் 4 கேமரா. ஸோ இதை இதுக்குள்ளே ஃபிட் பண்ணி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அடுத்தபடியாக ஆக்சசரிஸ் பாக்ஸில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு C to C USB கேபிள் அண்ட் ஒரு பெரிய பவர் ஸ்டோரேஜ் பாக்ஸ். இதை நம்ம பவர் பேங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் இதில் 3 பேட்டரிஸ் வச்சு அதை நம்ம சார்ஜும் பண்ணிக்கலாம். இது தாங்க இந்த அட்வென்ச்சர் காம்போவோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் வாரண்டி கார்டு இருக்குது, ஸ்டிக்கர்ஸ் இருக்குது, மற்ற நிறைய லாங்குவேஜஸ்க்கு உண்டான கேட்லாக்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் DJI நம்ம இந்தியாவிலையோ இல்லை சைனாவில் மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு வைட் கம்யூட் பண்ணி வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையுமே ப்ராடக்ட்டை சப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜஸுமே அவங்க கேட்லாக் கொடுக்குறது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். அதோட கேமராக்கான ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்டிவ் கவரும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஆப்போட QR கோட். இதை ஸ்கேன் பண்ணி நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணி மொபைலில் யூஸ் பண்ணிக்கலாங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸுங்க. ஸோ DJIன்னு போட்ட மாதிரி இன்னும் நிறையா உள்ள ட்ரோனுக்கானது, கேமராஸ்க்கான நிறையா ஸ்டிக்கர்ஸ் இந்த பேக்குள்ளே இருக்குது. ஸோ நீங்கள் அதை எடுத்து ஒட்டிக்கலாம். அட்வென்ச்சர் காம்போவில் செம்மையாக எல்லாத்தையுமே கொடுத்துருக்காங்க. ஐயோ இருங்க, முக்கியமான ஒரு விஷயமே இது தாங்க. அட்வென்ச்சர் காம்போவில் இந்த ஒரு விஷயம் இல்லைனா எப்படி? 1.5 மீட்டர்ஸ் நீளமான ஒரு ஆஸ்மோ எக்ஸ்டென்ஷன் ராட். இந்த ராட் ஜஸ்ட் ஒரு செல்ஃபி ஸ்டிக் மாதிரியான விஷயம் கிடையாதுங்க. 1.5 மீட்டர்ஸ் லென்த்துக்கு இருக்கிறது எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுதுன்றத கூடிய சீக்கிரம் என்னோட எல்லா வீடியோஸ்லையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த மொத்த செட்டப் தாங்க நம்ம அட்வென்ச்சர் காம்போக்கு உண்டான முக்கியமான விஷயங்கள். இதுவே ஸ்டாண்டர்ட் பேக்கில் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் ராடும் இருக்காது, இந்த பேட்ரி கேஸும் இருக்காதுங்க. ஒவ்வொன்றா ஓப்பன் பண்ணி காட்டுறேன். அதில் ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மவுண்ட்டுங்க. இந்த மவுண்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட். அது vlog பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆன்டி ஸ்லிப் பேட் அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஹூடுங்க. இது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. கேமரா கூடவே ஒன்று வந்திருக்கும், அதுதான் வாட்டர் ப்ரூஃப். பட் இந்த ஹூட் வாட்டர் ப்ரூஃப் கிடையாது, ஒரு சேஃப்டி மெஷர் மட்டும்தான். 4 ஆன்டி ஸ்லிப் பேட்ஸும் இந்த ஹூடில் இந்த பேப்பர் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். பட் அது வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அடுத்தபடியாக இந்த அட்வென்ச்சர் காம்போலேயே ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான அட் த சேம் டைம் செம்ம லக்குன்னு ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு விஷயம்னா இது தாங்க. இவ்வளோ பெரிய பவர் பேங்க் மாதிரி இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சார்ஜிங் யூனிட்டுங்க. பாருங்கள், DJIன்னு இதிலே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, தெரியுதுங்களா? இது அப்படியே ஜஸ்ட் லைக் தட் ஓப்பன் பண்ணால் உள்ளே எத்தனை பேட்ரி இருக்க போகுதுன்னு நீங்களே பாருங்களேன். செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. இந்த பட்டன் அமுக்கியாச்சு, எல்லோ லைட் எரியுது. ஸோ இதில் க்ரீன், எல்லோ அண்ட் ரெட்டுன்னு எரியுங்க டிபெண்டிங் அப்பான் த சார்ஜ். உள்ளே பாருங்கள் 3 பேட்ரிஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த 3 பேட்ரிஸுமே தேவையான அளவுக்கு நம்ம இதை எடுத்து கேமராவில் போட்டு யூஸ் பண்ணிவிட்டு
அகெயின் உள்ளேயே வச்சுட்டோன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சார்ஜ் ஆயிருங்க. பாருங்கள், இப்படி ஒரு பெனிஃபிட்டான விஷயம் வேறு எதுலையாவது கிடைக்குமா? அதுக்காக தான் அட்வென்ச்சர் காம்போவை தி பெஸ்ட்டுன்னு எல்லோரும் இப்போ சொல்கிறாங்க ரீசெண்ட் டைம்ஸில். அடுத்தபடியாக நம்ம எக்ஸ்டென்ஷன் ராடுக்கு போவோமா? செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. க்ரிப்பு நல்லா ப்ராப்பராக ரப்பரில் இருக்குது. ஸோ இது நம்ம கை விட்டு வழுக்கி போகிற தேவையே இருக்காது. அண்ட் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கண்டிப்பாக வீடியோக்குள்ளே ஃபுல்லாக கவரே ஆகாதுங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கார்னரில் மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுத்துருக்காங்க. அண்ட் பாருங்கள் எவ்வளோ தூரம், 1.5 மீட்டருக்கு உண்டான பெரிய லென்த்தியான ராடுங்க இது. நிறைய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா மேலே டாப் ஆங்கிள் வியூலாம் இருக்கும்ல, அது இந்த மாதிரி ஒரு எக்ஸ்டென்ஷன் ராடில் தான் நிறைய பேர் எடுத்திருப்பாங்க 360 கேமராஸ்லாம் யூஸ் பண்ணி. அதை விட நிறைய மடங்கு பெஸ்ட்டாகவும் பெனிஃபிட்டாகவும் இருக்கிற மாதிரி தான் இப்போ இதை ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அடுத்தபடியாக நம்ம ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கல் ப்ரொடெக்டிவ் ஃப்ரேமுங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து நம்ம கேமராவுக்கு ஒரு பெரிய ப்ரொடெக்டிவ் லேயராக இருக்கும். பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே வந்து ஒரு சில கேஜெட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸு மவுண்ட் பண்ணுறது இது எல்லாமே உள்ளே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. லைக் பாக்ஸுக்குள்ளே எக்ஸ்ட்ராவாக வைக்க வேணான்றதுக்காக இதுக்குள்ளே வச்சுருக்காங்கங்க, வேறு ஒன்றும் கிடையாது. ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணக்கூடிய விஷயங்களுமே இதில் தான் இருக்குது. செம்ம ஸ்ட்ராங்காக நல்ல டியூரபுளாக இருக்குங்க. பாருங்கள், எல்லா சைடுமே கேமராவில் எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி பட்டன்ஸ் அண்ட் கேப் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ பவர் பட்டன், சைடில் மெமரி கார்டு போடுறது, சார்ஜ் போடுறது, இது எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஃபைனலி நம்மளோட ஆக்ஷன் கேமரா. ஸோ இதை ஓப்பன் பண்ணுறப்ப தாங்க எனக்கு மனசுக்குள்ள அப்படியே பட்டர்ஃப்ளைஸ் பறக்குது. பிகாஸ் ஆக்ஷன் கேமராவை ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறவன் இவ்வளோ அட்வான்ஸ்டாக ரீசெண்டாக வந்த மாடல் யூஸ் பண்ணுறது செம்ம அழகாகவும் இருக்குது, லக்கியாகவும் ஃபீல் பண்ணுறேங்க. பாருங்கள், ஆக்ஷன் 4ன்னு சென்சார் ஃபிட்டடான ஒரு சூப்பரான ஒரு கேமரா. இது எத்தனை வாட்டி வேணாலும் உங்களுக்கு நான் அப்படி காமிச்சிட்டே இருப்பேங்க. கையில் அவ்வளோ சில்கியாக அப்படியே கையிலேருந்து நழுவிட்டு போகிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. 2 சைடுமே ஸ்க்ரீன் இருக்குது பாருங்கள், நார்மலாக இருக்க கோப்ரோஸ் மாதிரி கிடையாது. ஸோ 2 சைடுமே நமக்கு வித் ப்ரொடெக்டிவ் லேயர் ஒரு வாட்டர் ப்ரூஃபான கேமராங்க. இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன். இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்லிடுறேங்க. ஸ்டாண்டர்ட் காம்போ நமக்கு 40,000ம், அட்வென்ச்சர் காம்போ நமக்கு 50,000ம் வருங்க. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா DJI அண்ட் ஆக்ஷன் 4 அப்படின்றத இன்பில்ட்டாகவே பிரிண்ட் பண்ணியே வந்திருக்குங்க. ஃப்ரண்ட்டில் நமக்கு ஹாஃப் ஸ்க்ரீனும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா பவர் பட்டன், சைடில் நமக்கு பேட்ரி அண்ட் மெமரி கார்டு போடுற ஸ்லாட் இதில் தான். அண்ட் ஃப்ரண்ட்டில் நம்ம கேமராவோட லென்ஸ் இதில் கவர் ஆகியிருக்கு, நான் இப்போ பிரிக்கலை. ஸோ இது பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் லென்ஸு தாங்க. அதே மாதிரி கேமராவில் என்னென்னலாமோ இருக்கோ அது எல்லாத்தையுமே இந்த ப்ரொடெக்டிவ் லேயர்லையுமே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை இப்படி ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே கேமரா வச்சு ஃபிட் பண்ணிடுறது. இவ்வளோ தான், சிம்பிள் மேட்ரு தான், வேறு எதுவுமே இல்லை. இவ்வளோ தாங்க, நம்ம DJI Osmo Action 4 செமையாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. ஃபர்தராக இதில் என்னென்னலாம் பண்ணலான்றதை நான் வேறு ஒரு வீடியோ முடிஞ்சால் எடுத்து போடுறேன். வீடியோ பார்த்தவங்க மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். சேனல் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. ஸோ வேறொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் ஒலியோவியன் சைனிங் ஆஃப். நன்றி, வணக்கம்.